என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம், என்னை விட அனுபவத்தில் குறைஞ்சிருப்பாங்க, ரொம்ப இப்போ தான் தக்கி தடுமாறி மேலே வருவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் என்கரேஜ் பண்ணுவேன், நல்லா செய்ப்பா, நல்லா செய். சில வேளையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்து நிற்பாங்க, அண்ணே நான் என்ன தப்பாக பண்ணேன் சொல்லுங்கள், ஏதாவது மாற்றிக்கிடுமா சொல்லுங்கள். இன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூத்லேருந்து ஒர்ஷிப் நடத்துனாங்க. முடித்த உடனே வந்து, அண்ணா நீங்கள் தயவுசெய்து எங்கிட்ட சொல்லுங்கள், நான் என்ன தப்பு பண்ணோம், நான் எங்கேயாவது தப்பாக பேசிட்டேன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் சொன்னேன், இன்றைக்கி தான் முதல் முறை பண்ணியிருக்கிற, அதனால உங்ககிட்ட சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது, ஆனால் இப்போ வேண்டாம், நீ போ, இன்னொரு நாள் சொல்கிறேன். ஆனால் நீ ரொம்ப சிறப்பாக பண்ண, வெரி குட், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் அப்படி ஆண்டவர் கிருபையினால எல்லாரும் என்கரேஜ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய திறமைகள் தாளந்துகளை பார்த்து அவங்கள பயன்படுத்தினதுனால இன்றைக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்காங்க. நான் கர்த்தருடைய கிருபையில் நான் என்னுடைய பாலிசி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஆண்டவர் கிருபையினால யாரையுமே நான் என் போட்டியாக பார்த்ததே கிடையாது. நான் மனம் திறந்து கர்த்தருக்கு முன்பு கரங்களை உயர்த்தி சொல்றேன், கர்த்தர் அறிவார், யாரையுமே நான் போட்டியா பார்த்ததில்லை. யார் தேவனால் பயன்படுத்தப்படுறதை பார்த்தும் பொறாமப்பட்டதே கிடையாது. அதற்கு பதிலாக ஒரு கிருபை இருக்கு நான் பார்த்துட்டேன்னா அவங்கள தட்டி ஓரம் கட்டணும்னு நினைக்க மாட்டேன், கூப்பிடுவேன், ஏப்பா உனக்கு இந்த கிஃப்ட் இருக்கு, உனக்கு இந்த கிருபை இருக்கு, நீ வா என்னோட வந்து நீ என்ன பண்ணு, ஊழியம் செய், நல்லா இந்த திறமை எடுத்து பயன்படுத்து, ஆசீர்வாதமா இரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன்னை பயன்படுத்துறேன். உங்க இருதயம் அப்படி இருக்கணும்.